முக்கிய செய்தி. மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அரசியல் உள்நோக்குடன் செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். மாணவியரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அரசியல் நோக்குடன் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்கிறார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் முழு சாரத்தையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பாக அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாடு மாணவிகளிடம் மற்றும் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அருவருப்பு அரசியல் செய்கிறார், சாடிஸ் மனநிலையை பழனிசாமி நிறுத்த வேண்டும் எனவும் அவர் தன் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிறார் எனவும் அவர் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாணவிகளிடம் பெற்றோரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அதிமுக மற்றும் பாஜக அதாவது கள்ள கூட்டணியின் உள்நோக்கம் என்னவென்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி என அதாவது கண்காணித்தது ஏன் என பொங்கி எழுகிறார் பழனிசாமி. கடந்த 2014 முதல் 2019 வரை தான் ஞானவேல் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பது அப்பொழுது யார் ஆட்சியில் இருந்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையில் கைதாக இருக்கக்கூடிய ஞானவேல் என்பவர் 2014 முதல் 2019 வரை தான் இந்த ஞான செயல்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டார் என்றும் அப்பொழுது யார் ஆட்சியில் இருந்தார் என்பதை பழனிசாமி மறந்து விட்டாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க பழனிசாமி ஆட்சி என்ன முயற்சித்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பாலியல் குற்றம் செய்தவனை வெறும் திருட்டு வழக்கு மட்டுமே போட்டு குற்றவாளியை தப்பிவிட மோசமான ஆட்சிதான் பழனிசாமியின் ஆட்சி என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் வாயிலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக வதந்திகளை மட்டும்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புகிறார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் முக்கிய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.